சிங்கிச்சா சிங்கிச்சா சிவப்பு கலரு சிங்கிச்சா மஞ்சள் கலரு சிங்கிச்சா பச்சை கலரு சிங்கிச்சா வண்ண வண்ண சேலைங்க வசதியான சேலைங்க வானவில்ல புளிஞ்செடுத்து சாயம் போட்ட சேலைங்க. என்னடி சின்ன பொண்ணு இன்னைக்கு சேலை வியாபாரமா? வாங்க ராணி அக்கா வாங்க, வந்து ஒரு சேலை எடுத்துக்கங்கக்கா. நல்ல சேலையா இருக்கு, பட்டு சேலையா இருக்கு. என்ன இவ எப்பவும் ஆவாத சேலையை தானே கொண்டு வருவா, இன்னைக்கு நல்ல சேலையா வச்சிருக்கா, எப்படி இது தெரியலையே? என்ன இந்த அன்னகிளி அக்கா அந்த பக்கமா திரும்பி யோசிச்சுட்டு இருக்காங்க? என்னக்கா யோசிக்கிறீங்க? நல்ல சேலையா இருக்குன்னு சொன்னியே, அதான் யோசிக்கிறேன். பாத்தீங்களா, உங்களுக்கு இவ்வளவு பெரிய குசும்பு ஆகாதுக்கா. இல்லட்டி எப்பவும் ஆவாத சேலையை தானே கொண்டாந்து விப்ப, அதான் கேட்டேன். அவ்வளவும் பட்டு சேலைக்கா, கலர் சூப்பரா இருக்கும். வாடி நாலு முடி சேலை எடுத்துக்கடி, பட்டு சேலை. ஆமா பட்டுச்சேலை தான், பார்க்க சும்மா பளபளன்னு இருக்குதே. ஆமா நாலு முடி பளபளன்னு தான் இருக்கு, வாங்கிக்கிறியா நீ? ஐயா இவகிட்ட யாரு சேலை எடுப்பா, இவளே சரியான பிராட பித்தலாட்டக்காரியாச்சே. நீ சொல்றதும் சரிதான், ஆனா சேலையெல்லாம் பாக்குறதுக்கு அழகா இருக்கே, அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. சரி சரி, ஆமா கடையெல்லாம் சேலை எடுத்தோம்னா பட்டு சேலை எடுத்தா நல்ல அட்டைப்பட்டியில தானே வச்சு கொடுப்பாங்க, இவகிட்ட அட்டைப்பட்டி எங்கன்னு கேட்போமா? ஆமாண்டி சின்ன பொண்ணு, நம்ம நாலு மணிக்கு உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா? ஆரம்பிச்சிட்டாளா அவ சந்தேகத்தை? கேளுடி கேளு. கடையில எல்லாம் பட்டு சேலை எடுத்தா அட்டைப்பட்டி கொடுப்பாங்கல்லாட்டி, நீ என்ன அட்டைப்பட்டி இல்லாம சேலை வித்துக்கிட்டு இருக்க? கடைக்கெல்லாம் போனா ஒரிஜினலா புதுப்பட்டு சேலை கொடுப்பான். நான் என்ன ஒரிஜினல் சேலையை கொண்டு வந்திருக்கேன் வெளிகளுக்கு அட்டைப்பட்டி கொடுக்கறதுக்கு? அட்டைப்பட்டி அடியே நாலு முடி, நீ சேலையை கெட்ட போறியா இல்ல அட்டைப்பட்டியை சுத்தி கெட்ட போறியா? சொல்லுடி சொல்லு. சரியா கேட்டடி கேள்வி. அதுக்கு இல்லட்டி நீ புது சேலையை தான் கொண்டாந்து விக்கிறியான்னு எனக்கு ஒரு டவுட், அதான் கேட்ட. பரவாயில்லையே, பழைய கில்லியாடியா இருக்காள. ஆமாண்டி, இந்த சேலையெல்லாம் எந்த கடையில இருந்து வாங்கிட்டு வர? நான் எங்கடா கடையில போய் வாங்குறேன், நானே வீடு வீடா போய் பழைய பட்டு சேலையெல்லாம் வாங்கிட்டு வந்து துவைச்சி அதை அயன் பண்ணி புது பட்டு சேலைன்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்கேன். இவளுக்கு நான் எந்த கடைன்னு சொல்லட்டும்? என்னடி நாங்க கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீ ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீ என்ன? எக்கா இதெல்லாம் நம்ம ஒரு சேலைன்னு பாத்தீங்களாக்கும்? சூரத்து சேலைக்கா, சூரத்து சேலை. அங்கிருந்து ஃபிளைட்ல ஏத்திட்டு வரும்போது அட்டைப்பட்டிக்கும் வெயிட்டிங் சார்ஜ் ஏன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சேலையை மட்டும் மொத்தமா ஒரு கவர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேங்க்கா. அதான் அட்டையும் கிடையாது, ஒவ்வொரு சேலைக்கு கவரும் கிடையாது பாத்துக்கங்க. ஓஹோ, சூரத்துல இருந்தாடி, அப்பெல்லாம் ரேட் கம்மியா இருக்குமே. ஆமா ஆமா, எல்லா சேலையுமே ரேட்டு கம்மி. என்கிட்ட இருக்க எந்த பட்டு சேலை எடுத்தாலும் வெறும் 500 ரூபா தான்க்கா, 500 ரூபா தான். ஆமா ஆமா, இதே பட்டு சேலையே நம்ம ஒரு கடையில போய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் போடுவாங்க. ஆனா நான் இதை வெறும் 500 ரூபாய்க்கே தரேன். ஆஃபர் ஆஃபர் ஆஃபர். இப்போ நம்ம ஊர் கடைகளுக்கெல்லாம் போனோம்னா ஒரு சேலை 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா என்ன காரணம்? அவங்க வாங்கிட்டு வந்து அதை கடையில் வச்சு ரொம்ப நாள் விற்கிறோம், அதுக்கு ஆள் போட்டிருக்கோம், ஏசி ஃபேனு கரண்ட் எல்லாத்தையும் சேர்த்து தானே விற்பாங்க. ஆனால் நான் அப்படி இல்லைல்ல, நேரடியாக வழியாக வாங்கிட்டு வந்து நேரடியாக உங்ககிட்ட ஒரே நாளில் வித்துருதோம்ல, அதனால எனக்கு அந்த சார்ஜ்லாம் தேவையில்ல பத்தியா? சேலை பார்க்க அழகா இருக்கு பாத்துக்க, அதான் யோசிக்கிறேன். ஆஃபர் ஆஃபர், போனா வராது பொழுது போனா கிடைக்காது. 500 ரூபாய்க்கு பட்டு சேலை, 500 ரூபாய்க்கு பட்டு சேலை, ஆஃபர் ரேட்ல பட்டு சேலை. என்னது 500 ரூபாய்க்கு ஆஃபர்ல பட்டு சேலையா? ஆமா நயன்தாராக்கா, சின்ன பொண்ணு 500 ரூபாய்க்கு சேலை தர. அவளை சரியான ஃப்ராடு பித்தலாட்டக்காரியே, எப்படி வெறும் 500 ரூபாய்க்கு அவளால தர முடியும்? அதே டவுட் தான் நயன்தாராக்கா எங்களுக்கு இருக்கு. ஆனா அவ கேட்டா சூரத்துல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றா. அது சரி அது சரி. ஆமா, இரும்படிக்கு இடத்துல ஈக்கு என்ன வேலை? ஏண்டி நீலமண்ட நீலாம்பரி, ஏண்டி என்ன பத்தி அப்படி சொல்ற? பின்னென்ன நயன்தாராக்கா, நீங்களே ஒரே சுடிதார உடுத்திக்கிட்டு திரியிறியா, உங்களுக்கு எதுக்கு இந்த சேலை எல்லாம்? நீ மட்டும் பட்டு வண்ண ரோசாவாமன்னு டெய்லி பட்டு சேலைய முட்டி கட்டிக்கிட்டு அலையுதா? நீயும் ஒரே நைட்டியை தானே போட்டுக்கிட்டு தெரியுத. சபா சரியான போட்டி. நீங்க 2 பேரும் மட்டும் சேலையை கட்டி பாருங்க, அப்புறம் இந்த ஊர்லயே நீங்க தான் பெரிய அழகின்னு பேர் அடிப்பீங்க. ஆமா ஆமா, சேலை கட்டுனா அழகாத்தான் இருப்ப. அழகா பாப்பா மாட்டி பாப்பாமா, சேலை கட்டினா நீ அழகா இருக்கியா இல்ல நான் அழகா இருக்கேன்னு பாப்பா மாட்டி பாப்பம்மா. சபா சரியான போட்டி, இதான் எனக்கு வேணும். சின்ன பொண்ணு, நீ சரியான ஆளுட்டி. அவங்க 2 பேத்து கடையில சண்டையை மூட்டி விட்டு அதுல நீ குளிர்காய பாக்க, அப்படித்தானே? அடியே நாலு முடி, இதெல்லாம் ஒரு வியாபார உக்திடி, பிசினஸ் ட்ரிக்ன்றேன். ஏண்டி அழகான சேலையா, அம்சமான சேலையா, பட்டி சேலையா பார்த்து குறைஞ்ச விலையில எனக்கு ஒண்ணு குடுறி. அப்புறம் பாரு, எல்லாரும் என்ன பார்த்து அசந்துருவாங்க, அசந்து. அது உண்மைதான் நயன்தாராக்கா. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா. இன்னைக்கு அந்த சேலையை கட்டி என்ன வாசம்னு பாத்திர வேண்டியதான்.
ஏண்டி அவளுக்கு ரெண்டு பேரையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, எங்களுக்கெல்லாம் சேலை கிடையாதா என்ன மேனி? நீங்க ஒரு சேலை கட்டுங்க, உங்களுக்கு சூப்பரா இருக்கும்ல. ஓ அப்படியாடி சொல்ற? சின்ன பொண்ணு ஒரு சேலை கொண்டாடி முதல்ல கட்டி பாப்போம். அதான் ரேட்டை குறைச்சி தரேன் இருக்கல்ல. 500 ரூபாங்கிறதே குறைஞ்ச ரேட்டு தான். இதுக்கு மேல குறைக்கணும்னா சேலையத்தை ரெண்டா கிழிக்கணும். அடியே ஆளாளுக்கு சேலையை கொடுக்குறடி, முதல்ல நல்ல சேலையை பார்த்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே எடுத்துக்கோ. அதெல்லாம் முடியாது, நான் தான் முதல்ல வந்தேன். நான் தான் ஒரு நல்ல சேலையை பார்த்து செலக்ட் பண்ணி. சரிக்கா நீங்களே எடுத்துக்கங்க. 500 ரூபா சேலை ஆஃபர் சேலைனே 50 பேர் வந்து ஒடியாந்து சேலை எடுக்கலுவ. இது அடுத்தவ கட்டின சேலை பழைய சேலையை பாலிஸ் போட்டு தான் விற்கணும்னு தெரிஞ்சுதோ, நம்மளை வச்சு பந்து அடி வழங்க பந்து. இன்னைக்கு சும்மா சொல்லப்படாது, இந்த பச்சை சேலையில ஒரு கலக்குறீங்க போங்க. சூப்பரா இருக்கு. அடியே எனக்கு சும்மா மஞ்சள் கலர்ல ஒரு சேலை எடுடி. இதோ தரண்டி, மங்களகரமா 500 ரூபாய்க்கு இப்படி ஒரு சேலையை யாரும் கொடுக்க மாட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது, 4 முடி பாக்குறதுக்கு சும்மா அட்டகாசமா இருக்கு பாத்துக்க. ஓ அப்படியாட்டி, நீ கட்டு சேலை மாடி பிள்ளை நான் கசங்கி போனேன்டி. ஓ எலுமிச்சம்பழ நிற இடுப்புள்ள கிறங்கி போனேன்டி. நீ கட்டும் சேலை மாடி பிள்ளை நான் கசங்கி போனேன்டி. ஓ எலுமிச்சம்பழ நிற இடுப்புள்ள கிறங்கி போனேன்டி. இதோ எடுத்து தரேன், நீயும் இவங்கள மாதிரி கட்டி பாருடி, அப்பதான் சும்மா கச்சிதமா இருக்கும். முதல்ல சேலை கட்டு, அதுக்கப்புறமா சேலையில வீட்டை கட்டு. நீலமண்டி நீலாம்பரி, இம்புட்டு அழகா இருக்கியே கண்டி சேலை கட்டினா. நைட்டிய போட்டு இவ்வளவு நாள் நாரிக்கிட்டு கிடந்ததுக்கு அதுக்கு இந்த சேலை உனக்கு சும்மா கலக்குதுடி கலக்குது. கட்டுன்னு செமையா கட்டிட்டியே. ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. ஆஹா, எல்லாரும் சேலையில இம்புட்டு அழகா இருக்காங்க. நயன்தாரக்கா, நீங்களும் இந்த சுடிதாரை மாத்திட்டு ஒரு சேலை கட்டிக்கங்கக்கா, சூப்பரா இருக்கும். அப்படியே சொல்ற அன்னைக்கிளி, சின்ன பொண்ணு எனக்கு ஏத்த மாதிரி ஒரு சேலை எடுடி. இதோ எடுத்தாரேங்கா. முத சேலை கட்டி இருக்கோம், எப்படி இருக்குன்னு தெரியலையே. என்னட்டி ஊதா, அந்த சேலை நல்லா இல்லையே. ஐயா என்ன இப்படி கேட்டீங்க? சேலை சும்மா சலன்னு சூப்பரா இருக்கு. எக்கா உங்க சேலைய பார்த்தா சலக்கு சரிக்கு சேல சலக்கு விளக்கு வெக்க வந்தா விளக்கு அப்படின்னு சும்மா அட்டகாசமா இருக்குக்கா. இருந்தாலும் சின்ன பொண்ணு எனக்கு ஒரு டவுட், 500 ரூபாய்க்கு இப்படி அழகான சேலையை கொடுக்க முடியுது உன்னால? ஐயா சூரத்துல இருந்து எடுத்துட்டு வந்ததுன்னு சொன்னமில்லக்கா. சூரத்ல அவ்வளவு ரேட்டு கம்மியாவா இருக்கும்? யாருக்கு தெரியும், சூரத்து போனாதானே. பழைய சேலை வாங்கிட்டு வந்து பாலிஸ் போட்டு வித்துக்கிட்டு இருக்கேன். உண்மை தெரிஞ்சுச்சோ போச்சு. அடியே வாசனை பத்தி எல்லாம் நீ பேசப்படாது டி. ஒரே கிழிஞ்ச நைட்டியே எத்தனை வருஷமா போட்டுக்கிட்டு இருக்க நீ. புதுச்சேலையில இருந்து வாசனை வரணும்னா முதல்ல வாங்கிட்டு இருந்து நாத்தடிக்காம இருக்கணும். சரி டி, அவளுக்குன்னா பரவாயில்ல, யாருக்குமே பெரியதா வாசனை வரலையே. ஆமா டி, எனக்குமே புது சாரி ஸ்மெல் வரவே இல்லையே. ஏக்கா அதெல்லாம் அட்டைப்பட்டிலே அடைச்சி வச்சிருந்தாக்கா அந்த ஸ்மெல் வரும். நான் இதை சூரத்துல இருந்து கொண்டு வரும்போது வெயிட்டிங் சார்ஜ் கம்மி ஆகணுங்கிறதுக்காக ஒரு பண்டில் போட்டு பேக் பண்ணி கொண்டு வந்துட்டேன்ல. அதான் ஏரோப்ளைன்ல காத்துல மிதந்துட்டு வந்துச்சுல, அப்போ போதே காத்தோட காத்தா வாசனை எல்லாம் பறந்து போச்சுக்கா. ஆமா ஆமா, பஞ்சி மிட்டாய் சீலகட்டி பட்டு வண்ண ரவிக்க போட்டு சின்ன பொண்ணு கடைய வச்சேன், சீலை எல்லாம் விற்க போறேன். கம்மியான ரேட்டு வச்சு கடையில தான் வித்திருக்க. சீலை எல்லாம் வாங்கிக்கோங்க, பட்டு சீலை தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க நேம் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம நாங்க 5 பேர் கட்டின சாரில யார் சாரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அன்னைக்கு சாரி பிடிச்சிருந்துச்சுனா நம்பர் 1 சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. 4 முடி சாரி பிடிச்சிருந்துச்சுனா நம்பர் 2 சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நீலாம்பரி சாரி பிடிச்சிருந்துச்சுனா நம்பர் 3 சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நயன்தாரா சாரி பிடிச்சிருந்துச்சுனா நம்பர் 4 சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்க வீட்டு செல்லப்பிள்ளை இந்த சின்ன பொண்ணோட சாரி பிடிச்சிருந்துச்சுனா நம்பர் 5 சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கமெண்ட் பண்ணவங்க நேம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்ரீநிதிக்கு பிறந்த நாள். ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ. சுகந்தி, கலாமதி, ஓவியா, கவிநிலவே, லக்ஷ்மிபதி, கல்பனா, செல்வம், தமிழ்செல்வம், மாரியம்மாள், ராதிகா, குமார், கற்பகம், சஷ்விகா ஸ்ரீ, லெவினாஸ், அஸ்வின் குமார், மகிஷாஷினி ஃப்ரம் மதுரை, முனீஸ்வரன், ஸ்ரீநிதி, சஷ்வந்த், ரோஹித்,
பிரியா, மணிகண்டன், Black and White Friends. முருகன், வீரலட்சுமி, செல்வம், ராணி, ஐஸ்வர்யா, சரண்யா, காளி. Friends, இதே மாதிரி நிறைய பேர் நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒருவேளை இந்த லிஸ்ட்ல உங்க நேம் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்க நேம் சொல்றோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.